எந்த ஸ்கூல்ல வந்து அவன் படிச்சானோ அதே ஸ்கூல்ல அவன் ரிப்பன் கட் பண்ணி ஜட்ஜா போயிருக்கான். என் பையன் காலேஜ் ஜட்ஜா போயிருக்கான், எல்லாத்துக்குமே போயிருக்கான். என் பையன் வந்து எதுவுமே என்கிட்ட சொல்லாதில்லை. அவார்டு நிறைய வாங்கியிருக்கான், வைக்க இடம் இல்லை. இன்னைக்கு அவன் இல்லாததெல்லாம் பார்க்கறதுக்கு அவனுக்கு தெரியும், நிறைய மக்களுங்க வர்றாங்க. எனக்கு என் பையனை கண்ணில் காமிக்க மாட்டோங்களா, பார்க்க மாட்டோமான்னு எனக்கு 2 பேர்த்துக்கு ரொம்ப இழப்பா இருக்கு. நாங்கள் 2 பேரும் என்ன அனுப்புறமா தான் இருக்கோம். இதுக்கு மேல நான் என்ன சொல்றது? இழப்பு பெரிய இழப்பு தான், இருந்தாலும் என்ன தாங்க முடியல. அவளுக்கு தைரியம் நான் தான் கொடுத்தாகணும், எனக்கு தைரியம் அவள் தான் கொடுத்தாகணும். உங்களை வந்து எங்களுடைய பிள்ளைகளை நினச்சி கேட்டுக்கிறோம். ஃபேமிலியை பாருங்க, வண்டி ஸ்லோவாக ஓட்டுங்க, ஹெல்மெட் கம்பல்சரி போடுங்க, மெயினாக ஃபேமிலி நினச்சிக்கோங்க. ஓகேங்களா? சில்வர் ஜூப்ளி வாங்கி என் கடைக்கே கொண்டு வந்து காமிச்சான், நான் சில்வர் ஜூப்ளி வாங்கியிருக்கேன்ப்பா யூடியூப்பில் அப்படின்னு. அடுத்து அவன் கோல்டு ஜூப்ளி தான் வாங்கணும்னு சொல்லி சொன்னான். கண்டிப்பாக கிடைக்கின்ற ராகுல்னு நான் சொன்னேன், கிடைக்கும். ஆனால் வாங்குறதுக்கு அவன் இல்லை. பரவாயில்ல. எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு ஒரு அவார்டு கூப்பிட்டு வந்திருக்கேன், மேட்டூருக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஓவியா கூட அவார்டு வாங்கிட்டு அவார்டு ஃபங்க்ஷனுக்கு என்ன கூப்பிட்டு போய் எல்லாரும் கேட்டாங்க, உங்கள் பிறந்தநாள் ஸ்டேட்டஸ் வச்சுருக்க அப்படிமா, உங்கள் ஃபோட்டோவோட வச்சுருக்க அப்படி, உங்கள் பையன் வச்சுருக்க அப்படின்னு எல்லாரும் என்கிட்ட சொல்லும் போது எனக்கு ஒரு ஆசையாக இருந்தது. என் பிறந்தநாள் டிசம்பர் 31. என் பிறந்தநாளைக்கு அம்மான்னு சொல்லி வச்சுருந்தேன். அம்மா சாய்தா அம்மா, ஹாப்பி பர்த்டே, ஐ மிஸ் யூ மிஸ். இப்போ நாங்கள் மிஸ் பண்ணிட்டு நிற்கிறோம். இப்போ நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம்ப்பா, நாங்கள் மிஸ் பண்ண ஒரு நல்ல ஸ்ட்ரெஸ் பஸ்டர் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அவனுடைய பழைய வீடியோஸ் எல்லாம் பாருங்க, கண்டிப்பா வந்து உங்களுடைய படத்துக்கு புக் பண்ணியிருக்காங்கம்மா. 2 படத்துக்கு எனக்கு புக் பண்ணியிருக்காங்கம்மா. போகணுமா, வந்தா போகணுமான்னு கிடைச்ச வேலைக்கு போயிட்டு இருந்தான் தம்பி. டான்ஸ் கிளாஸ்லாம் எடுத்தான், கஷ்டப்பட்டான், போனான், வந்தான், எல்லாம் வந்தது. அவனுக்கு வந்து காசு பணத்துல ஈடுபாடு இல்லைன்னாலும் ஒரு அவனு வந்து ஒரு 100 ரூபா கொடுத்தா ஒரு காருக்கு உடைக்கிற வேலை வரைக்கும் செஞ்சிருக்கான்ப்பா. அவனுக்கு வந்து அந்த மாதிரி தான் அவன் நினைக்கக்கூடிய ஆளு. சின்ன வயசுல இருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தான். அவனோட இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்து படிப்பை விட மக்களை சிரிக்க வைக்கணும், சோசியல் மீடியாவுக்கு ஏதோ ஒரு நல்ல கருத்து சொல்லணுங்கிறது தான். அது ரொம்ப சிறப்பா பண்ணி கொடுத்துருக்கான். ஒருத்தர் வந்து சொன்னாரு, பெத்தவங்களுக்கு என்ன நிம்மதி அப்படின்னா பசங்க ஒரு நல்ல பேர் வாங்கணுங்கிறது. எங்களுக்கு நல்லாவே வாங்கி கொடுத்துட்டான். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதில் அவர் இப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால ஒரு என்டர்டைனர், டான்ஸர், காமெடியன் எல்லாம் தாண்டி ஒரு என்டர்டைனர் தான் சொல்றாங்க. சின்ன வயசுல அவர் எப்படி ஸ்கூல் காலேஜஸ், அதாவது 5 வயசுலேயே வந்து டான்ஸ் கிளாஸ் போயிட்டா, டான்ஸ் கிளாஸுக்கு எங்க அப்பா கூட்டு வந்துருவாரு. நல்ல டான்ஸ் ஆடக்கூடிய ஆள். எனக்கு அப்பதான் அவனுடைய திறமை என்னங்கிறது தெரிஞ்சது. அவனுக்கு யாரும் வந்து சொல்லி எல்லாம் கொடுக்க கிடையாது. டிவி போட்டோம்னா போதும், டிவியில் பார்த்து அந்த மூமெண்ட் அப்படியே போடக்கூடிய டேலண்டான பர்சன் ராகுல். ஸோ நானும் இவ்வளோ அவனை கண்ட்ரோலும் பண்ண கிடையாது. நீ படிச்சு தான் ஆகணும், பெரிய ஆளாகி தான் ஆகணும்னு நாங்கள் சொல்ல கிடையாது. உனக்கு என்ன சாய்ஸ் அதை நீ தான் சூஸ் பண்ணணும், அதை நீ பெரிய ஆள் ஆகிக்கோ அப்படின்னு சொல்லி இப்படி நாங்கள் மோட்டிவேட் பண்ணி தான் என் பையனை வளர்த்தேன் நான். அதே மாதிரி தான் அவன் பண்ணியிருக்கான். இது வரைக்கும் அவனுக்கு நாங்கள் எந்த தடக்கலுமே போட்டது கிடையாது. ஈவன் மேரேஜ் முதற்கொண்டு அவனோட சாய்ஸ் தான்.